ஹாய் கைஸ். பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. அதுவும் இந்த மாதிரி ஃபேஸ் கேம் பேசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல. என்னதான் இன்ஆக்டிவாக இருந்தாலும் எப்போ வீடியோ போட்டாலும் பார்த்து கமெண்ட் பண்ணுற அந்த சில நண்பர்களுக்கு இங்கே ஆரம்பத்தில் நான் நன்றி சொல்கிறேன். என்ன ஆச்சு இம்மஸ்டி ஆலிம் யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இப்போ கிடையாது. நான் இருக்கும்போது இருந்த யூடியூப்பில் கண்டென்ட் தான் கிங்கு. அதாவது ஒரு பெரிய வீடியோ போட்டு அந்த பெரிய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்களை பார்க்க வைக்கணும் அப்படின்றத யூடியூப் அப்போது சொல்லுவோம். அந்த டைமில் ஸ்லைட் ஷோ வீடியோலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டைமில் பேன் பண்ணாங்க. ஒரிஜினல் கண்டென்ட்னா அவங்க ஃபேஸ் வச்சு போடுங்க, அவங்க ஒரிஜினல் வீடியோ வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வாய்ஸ் வச்சு போடுங்க, ஏஐ வச்சுலாம் வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம் ஒரு டைம் 2019 நினைக்கிறேன். அந்த டைம் பீரியடில் யூடியூப் நிறைய சேனலில் பெரிய பெரிய சேனல்லே பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுத்தாங்க. உங்கள் ஃபேஸை காட்டுங்களேன், உங்கள் ஃபேஸில் என்ன இருக்குது, ஒரிஜினல் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அவங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் தான் யூடியூப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லா பக்கட்டும் இது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏஐ வாய்ஸ் வந்துருச்சு. அண்ட் அதை வச்சு சேனல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஏஐ வச்சு நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். ChatGPTல ஸ்கிரிப்ட் தேடுறான், அப்புறம் ஏதோ ஒரு ஏஐ வச்சு எடிட் பண்ணுறான், அப்புறம் ஏதோ ஒரு ஏஐ வச்சு ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்லாம் கேதர் பண்ணுறான், அப்புறம் யூடியூப்பில் போடுறான், அப்புறம் ஏஐ வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணுறான், அப்புறம் இதை வச்சு ஏர்ன் பண்ணுங்கன்றான். ஸோ யூடியூப் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எந்த டைமில் இருந்தேன்னா இந்த ஷார்ட்ஸ் யூடியூப்பில் வந்ததுல இருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்த யூடியூபர், அதுக்கப்புறம் இருந்த யூடியூப்ன்றது வேறு. அந்த டைமில் நான் கிரியேட்டராக உள்ளே வரும்போது எல்லாம் புஷ் பண்ணது என்ன அப்படின்னா, கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் வீடியோஸோட டியூரேஷன் அதிகப்படுத்துங்க. வீடியோட டியூரேஷன் அதிகமாக தான் உங்களோட என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ யூடியூப் என்ன விரும்புனாங்கன்னா, வீடியோ பெருசாக இருந்துச்சுன்னா வீடியோ அந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க பெரிய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நேரம் அந்த ஆப்பில் இருப்பாங்க அப்படின்றது தான் யூடியூப் விரும்புனாங்க. அப்போது 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் அந்த இன் பிரேக் ஆட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் கலரில் கூட வரும் பார்த்துருக்கீங்களா, அதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளன்ற பட்சத்தில் நம்மளால் அந்த மாதிரி இன் வீடியோவில் இருக்கக்கூடிய ஆட்ஸ் நம்மளால் இன் பிட்வீன் வைக்க முடியாது. இதெல்லாம் ஏன் யூடியூப் பண்ணுச்சு அப்படின்னா, உங்களை பெரிய டியூரேஷனில் வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் யூடியூப் இதெல்லாம் பண்ணுச்சு. ஒரு டைமில் அப்படி இருந்த யூடியூப் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 1 மினிட் பிளாட்ஃபார்மாக ஆகிடுச்சு. அப்போது யூடியூபராக இருக்கும்போது நான் கிண்டல் பண்ணுவேன் டிக்டாக்கர்ஸ் எல்லாம் பார்த்து. 1 மினிட் பிளாட்ஃபார்மு பாட்டு போட்டு நடந்து வந்தால் ஃபேமஸ் ஆகிற பிளாட்ஃபார்ம் கிடையாது யூடியூப் ஒரு ஆக்சுவலான பேஷனேட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் மட்டுமே இருக்கிற இடம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் யூடியூப்னு சொல்லிட்டு நான் பெருமையாக சொல்லியிருப்பேன். பட் யூடியூபும் கிட்டத்தட்ட டிக்டாக்கு லெவலுக்கு ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா தெரில, நான் பார்த்தேன் ஷார்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. டிக்டாக்கு காம்படிட்டிவாக ரீல்ஸ் கொண்டு வந்தாங்க. ரீல்ஸ் காம்படிட்டிவாக யூடியூப் ஷார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த ஃப்யூச்சரே இந்த ஷார்ட்ஸ் 1 மினிட் ஷார்ட்ஸ் தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கு இந்த பிளாட்ஃபார்மில் நான் என்ன சொல்கிறது, நான் அப்படின்னா அந்த பச்சக் 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 பச்சக்குன்னு ஃப்ளாஷி லைட்டு கண்ட மேனிக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸு கொச்சக் 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 கொச்சக்குன்ற லெட்டர்ஸ் வருது, டெக்ஸ்ட் வருது, அப்படியே திடீர்னு க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் க்ரீன் ஸ்க்ரீன் போகுது. பயங்கர ஸ்டிமுலேட்டிவாக வீடியோஸ்லாம் இருக்குது. இந்த 1-on-1 அப்படி வீடியோ கேமரா வச்சு பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வீடியோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம். அது தாண்டி பெரிய பட்ஜெட் வீடியோன்னா பேக்ரவுண்டில் கொஞ்சம் காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, பேக்ரவுண்டில் காஸ்ட்லியான பொம்மையெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸு, மியூசிக் வீடியோஸு, அவங்களோட ஒரிஜினல் விளாக்ஸ் கண்டென்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நான் யூடியூபராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், முடிச்சு பண்ணுவேன். ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறது நான் வித்தியாசமான ஒரு விஷயமா பார்ப்பேன். சுற்றி இருக்கிற ஒரு மாப் மென்டாலிட்டிலேருந்து வெளியே வந்த மாதிரி எனக்கு தோணும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறது, இல்லை ஒரு யூடியூபராக இருக்கிறது, இல்லை ஃபஸ்ட்டு யூடியூப் பார்க்குறதே அந்த டைமில். ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் நம்ம சர்ச் பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸே வராது. அந்த யூடியூப் காலன்றதே வேறு. அந்த டைமில் அனிமேஷனை பற்றி வீடியோ போடுறதுக்குலாம் ஆள் இருக்க மாட்டாங்க, பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நமக்கு வீடியோ போட்டால் வியூஸ் வருமானலாம் தெரியாது. அந்த டைமில் பியூராக நம்ம நான் வீடியோ போட்டது என்னோடய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மட்டும்தான். யாருமே பார்க்கலான்னு நான் வீடியோ போடுவேன். ஏன்னா எனக்கு அனிமேஷன், இந்த கார்ட்டூன்ஸு, இந்த வீடியோ கேம்ஸு, இந்த காமிக்ஸ் புக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது இப்போவுமே பிடிக்கும். அதனால் அப்போ அதெல்லாம் போடுவேன். எனக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு. பட் இப்போது சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள், பர்சனல் லைஃபாகவும் சரி, யூடியூபாகவும் சரி, மொத்த பிளாட்ஃபார்மாகவும் சரி, இல்லை டோட்டல் வேர்ல்டை சுற்றி இந்த கண்டென்ட் கிரியேஷனை சுற்றி உள்ள வேர்ல்டுமே சரி, இல்லை கண்டென்ட் கிரியேஷனே சரி, இந்த 1 மினிட்டில் நீங்கள் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இது செய்யணும், அது செய்யணும்னு சொல்லிட்டு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பயங்கர ரூல்ஸு. உங்களால் ஒரு நிமிஷத்தில் தான் ஒருத்தரை உங்களை ஹுக் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஃபிஷ்ஷோட உங்களோட அட்டென்ஷன் ஸ்பென் கம்மியாயிடுச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ எனக்கு இந்த டைமில் யூடியூப் நோ ஐடியா.
ப்ரோ சேனல் வச்சிருக்கதை மறந்துட்டாரு, ப்ரோ ரிமெம்பர்டு ஹி ஹேஸ் அ சேனல், ப்ரோ ரிமெம்பர்டு ஹிஸ் பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் போட்டுங்க. கிட்டத்தட்ட அது உண்மை தான். ஏன்னா நான் என் சேனலை மறந்துட்டேன், ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் நிறைய நேரத்தில் விட்டு போகலான்னு தோணும்போது சில பேர்லாம் எனக்கு டிஎம் பண்ணும்போது ப்ரோ வந்து ரொம்ப உருக்கமாக சில பேர் டிஎம் பண்ணும்பொழுதுலாம் வந்து என்னால் இதை விட்டு போக முடியல. ஒரு 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 பர்சனாக இல்லை ஒரு 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 பர்சனாலிட்டியாக நான் பேசுகிறது இல்லை நான் பேசுகிற டாபிக்ஸ் மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலில் இன்னும் நிறைய கீக்கி கண்டென்ட்ஸ் ப்ளஸ் என்னோடய ஒப்பீனியன்ஸ் சம்டைம்ஸ் ஜென்ரலான டாபிக்ஸில் கூட சேனலில் வீடியோ வரலாம். அப்டேட் என்னடா சொல்ல வர அப்படின்னா, நான் இத்தனை வருஷம் கழிச்சு யூடியூபுக்கு எனக்கு வரதே எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா எத்தனை வருஷங்கிறேன்னா ஆக்சுவலாக நான் ஃபேஸை காட்டி வீடியோ பண்ணி நான் அப்பப்போ போட்டாலுமே நான் அந்த மைண்ட் செட்டில் அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ன்ற மைண்ட் செட்டில் நான் கிடையாது. வந்து புதுசாக இருக்குது கேமரா வச்சு பேசுகிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி இருக்குது. அதாவது அப்போல்லாம் சின்ன வயசில் யார்கிட்டையுமே போட்டு காட்டாமல் வீடியோ எடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அனிமேஷன், மூவிஸ், டிவி சீரீஸ் அண்டு காமிக்ஸ், வீடியோ கேம்ஸ், பாப் கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். பட் இந்த பழைய மாதிரி மில்க் பண்ணி வாரம் ஒரு கண்டென்ட் அப்படியே அடுத்து உங்களுக்கு வந்து நான் கண்டென்ட்டை கொடுத்து தாக்கப்படுறேன். கம்மா என் சேனலில் உட்காந்து நீங்கள் 24 ஹவர்ஸ் நீங்கள் என் சேனலில் உட்காந்து நீங்கள் பார்க்கலான்ற மாதிரி என் சேனல் இருக்குமா எனக்கு தெரில. பட் அப்பப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி என் சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நான் வந்து என்னை வந்து நீங்கள் எம்எஸ்டி ஆல் இன் ஒன் சேனலில் பேசுகிற ஒரு பர்சனாக பார்த்துருப்பீங்க. பட் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். புதுசாக வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சாங் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர் வந்து எம்ஜி கோ, பார்த்துக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் ரேப்பர். அண்டு என்னோட ஃபர்ஸ்ட் ரேப் சாங்கை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோட சாங்ஸோட இல்லை என்னோடய மியூசிக்கோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரேப் மியூசிக் அதுதான் நான், ரேப்பர் அதுதான் நான், ஆர்டிஸ்ட் அதுதான் நான். ஸோ என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம் நீங்கள் தூண்டலாம், அடிக்கலாம், பண்ணலாம், என்னென்னா பண்ணலாம். உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி ஒரு சேனலாக வந்து நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாகவும் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற இல்லை சேனல் பார்க்குற எத்தனை பேர் ரேப் மியூசிக்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல, அதுவும் தமிழ் ரேப்லாம் எத்தனை பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் கேட்பேன் ப்ரோ, இல்லை நான் கேட்டதில்லை ப்ரோ அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டோரி போடுங்க, ரீல்ஸ் போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பெருசாக ஆகும். தேங்க்யூ.